நீங்க போய் யார்கிட்ட போய் அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, இல்ல இவங்க சான்றிதழ் கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. இந்த ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யப்பட்டதுக்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த தொழிலைத்தான் செய்கிறாரா என்பதை கிராமத்தில் இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் வாயிலாக ஒரு குழு முடிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு சொல்கிறது. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? ஏனென்றால் மாநில அரசாங்கம் எப்படி திட்டத்தை கொடுக்கறாங்க, யாராருக்கெல்லாம் கட்சிக்காரங்களோ அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தில் வேற ஏதாவது வழியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிப்படை தன்மையோடு நேர்மையான நிர்வாகம் செய்கின்ற காரணத்தால் யார் பலன் பெற வேண்டுமோ அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். அவர்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குழுவாக முடிவு செய்யட்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார். இதுல எங்க தவறு வந்துச்சு? நீங்க அந்த தொழில் செய்யறவங்களுக்கு தான் கொடுக்கணும், கட்டாயம். அதுதான், யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தமிழக அரசு இன்னொரு ரூட்ல வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க. இங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஆனா பலன் பெறுவது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அல்லது அமைச்சர்களுடைய ஆசை பெற்றவர்கள் அல்லது ஆளும் கட்சிக்காரர்கள், ஆளும் கட்சிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள். இப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து செய்து பழகிவிட்ட காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு திட்டம் இங்கு அமல்படுத்தப்படுவதை திமுக அரசு விரும்பவில்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு மாறாக இது சமூக நீதிக்கு பாதிப்புறது, இது பிறப்பின் அடிப்படையில் தூக்கி பிடிக்குது. சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர், பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர், ஏன் உங்களோட குடும்பத்தை சேர்ந்த உங்கள் மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும்? இது சமூக நீதிக்கு எதிராக இல்லையா? ஏன் உங்கள் குடும்பத்தில் இருந்தே ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுக்காமல் நீங்க சொல்றீங்களே எல்லாருக்கும் சமூக நீதி நாங்க கொடுக்கிறோன்னு, விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ துணை முதல்வர் பதவியை அளித்திருக்கலாமே. அப்போ உங்க சமூக நீதி எங்க போச்சு? சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த தமிழகத்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற தொழிலை செய்கின்ற பாரம்பரியமான கைவினை கலைஞர்கள் இன்று உலகத்திற்கே உதாரணமாக நம்முடைய கல் சிற்பங்கள், மர சிற்பங்கள், கோயிலுடைய பணிகள் என்று எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். தமிழகம் இன்று 1000 வருடம் 1500 வருடம் பாரம்பரிய கலைகளோடு இன்று உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள் நமக்காக பெருமையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் வேலையை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. விஸ்வகர்மா திட்டம் மத்திய அரசு என்ன ஒரு வழிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தின்படி இங்கு செயல்படுத்தப்பட வேண்டும். இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வருடைய செயலுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது. இது தொடர்பாக மேற்கொண்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய மாநில தலைமையோடு மாவட்ட தலைவரும் இது தொடர்பாக பேச இருக்கிறார். அதனால் இது தொடர்பாக மாநில நிர்வாகத்திடம் கருத்து தெரிந்து கொண்டு கருத்தை அறிவித்துவிட்டு அதற்கு பின்பாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாகவே ஏற்கனவே எங்களுடைய தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. யாருடைய வழிபாட்டு தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு விதத்திலேயும், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு தாழ்வு செய்கின்ற விதத்தில் அது நடந்து கொள்வது சட்ட ரீதியாகவே தவறானது. ஆனால் திமுக கவர்மெண்ட்டுக்கு அவங்கள போற்றி அவங்களோட லைனில் யாராவது இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை இருக்காது. யாராவது நைட்டில் ஏதாவது ஒரு மெசேஜ் போடுவான், இல்லைன்னா ஒரு கமெண்ட் போடுவான், உடனே அவனை போய் தூக்கி தீவிரவாதி மாதிரி தூக்கிட்டு போவாங்க. இதுதான் திமுக அரசோட கருத்து சுதந்திரம். திரு சீமான் அவர்கள் அவரோட கட்சி கொள்கையோடு அவர் இருந்துட்டு இருக்காரு. இதில் பிஜேபி காரங்களோட சேர்றவங்களை சங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை வைத்து இழிவுபடுத்துறவங்க இருக்காங்க. இந்த சங்கின்னு சொன்னால் ஒரு தேச பற்றாளர்கள், தேச நலனுக்காக, ஒரு தேச ஒற்றுமைக்காக பாடுபடுறவங்கள பெருமிதத்தோடு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் திரு சீமான் அவர்களை சங்கின்னு சொல்றதுக்கு அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. திரையுலகில் காவி காவின்னு சொல்றாங்க, காவி அக்லி, ஐ ஹேட் இட் அப்படின்னு சொல்லி காவியை சொல்லியிருக்கு. சங்கி அப்படின்றது சொல்லல.
காவி அப்படின்றத மேல காவி சாயம் பூச பாக்குறாங்க. காவி அப்படின்றது வந்து காவி அப்படிங்கறத அவர் அதுதான் சொல்றேன். காவி அப்படிங்கறத அவர் ஐடியாலஜியோட சேர்த்து எடுத்து பேசுறாரு. காவி அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஏதோ ஒரு பிஜேபி கட்சிக்கு சொந்தமான நிறம் கிடையாது. காவி என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம். காவி என்பது இந்த நாட்டிலே தியாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். காவி என்பது சனாதன தர்மத்தோடு மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிறம். அதை அவர் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப சாரிங்க, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லணும். அரசியலில் வந்து சூப்பர் ஸ்டார்னா சீமான் தானாமா, சினிமாவில் ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரி அரசியலில் சூப்பர் ஸ்டார்னா நான் தான் அப்படின்னு இருக்கு. அது சூப்பர் ஸ்டார் பட்டா அடுத்தவங்க கொடுக்கணுங்க, அவங்கவுங்க கொடுத்துக்கூடாது. நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்க அரசியலில் சூப்பர் ஸ்டார்? அரசியலில் சூப்பர் ஸ்டார்னா இன்று 3வது முறையாக பொறுப்பேற்று என்ன இன்று உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு புதிய கௌரவத்தை புதிய மரியாதையை தேடி கொடுத்து கொண்டிருக்கும் இன்று உலக நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த தலைவர் என்று பட்டம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கு எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டினுடைய உயரிய விருது நம்ம நாட்டு பிரதமருக்கு கிடைக்குது. இதுக்கு மேல ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் சொல்லணுமா? சென்னை வானிலை மையம் வந்து மழை வருமா வராதாங்கிறது பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு பக்கமும் பல்வேறு அதிகாரிகள் போய் இது பண்ணாங்க. ஆனால் அங்கே மழை வர்றது முதல்ல இந்த ரமணனாவது ஓரளவுக்கு சரியா. நீங்க தனிப்பட்ட அதிகாரிகளை குறித்து பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. வானிலை மையம் அவர்களுக்கு இருக்கின்ற கருவிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, வானிலை அப்படிங்கிறது அந்த மாற்றம் அப்படிங்கிறத சில சமயம் கருவிகள் கூட கணிக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஊரில் பழமொழியே இருக்குது, மழை பேரும் புள்ள பேரும் மகேசனுக்கு கூட தெரியாதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறதும் உண்டு. ஆனால் அதே சமயம் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக்கொண்டு 10 நாளைக்கு 5 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது உண்டு. சில நேரங்களில் வானிலை மாற்றம் என்பது தொழில்நுட்பத்தை தாண்டி கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கலாம். அதனால நான் வானிலை அறிஞர் கிடையாது. நானும் உங்களை மாதிரி வானிலை அறிக்கையை கேட்டுட்டு தான் ப்ரோக்ராம் எல்லாம் முடிவு பண்றோம். மழை நிவாரண பணிகள்ல தமிழக அரசு எந்த அளவுக்கு செயல்படுது? தமிழக அரசு எந்த பணிகள்ல தான் ஒழுங்கா பண்ணியிருக்காங்க? கோயம்புத்தூருக்கு ரோடுனா 200 கோடி கொடுத்தானே அறிவிச்சிட்டு போனாரு. இன்னைக்கு மழை காலத்துல பாத்தீங்கன்னா ரோடுகள் அவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப என்ன பதில் சொல்றாங்க? மழைக்காலம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நாங்க ரோடு போடுறோங்கிறாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல நீர் தேங்கி, ஒன்று சுகாதார சீர்கேடு, 2வது நிறைய வாகன ஓட்டிகள், நம்ம தெற்கு தொகுதியிலேயே வந்து வாகன ஓட்டிகள் வந்து ரோடு பேட் கண்டிஷன் அப்படிங்கறதால இறந்துருக்காங்க. போன வாரத்துல இறந்தாங்களேப்பா ஆக்சிடென்ட்ல. இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட் வந்து இந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கிற காரணத்தால நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மழை நிவாரண பணிகள் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்காங்க. 3 நாளாவே நல்லா கம்மியான மழை. இந்த பயிர்கள்லாம் சேதமானதுக்கு நிவாரணத்தை உயர்த்தி தமிழக அரசு எந்த அளவுக்கு இப்பதான் அந்த கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு விரைவாக இவங்க செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அப்படியா? கொஞ்சம் உடல்நிலையில் பின்னடைவு. சென்னையிலையா? அவ்வளவுதாங்க. நல்லபடியாக அவர் உடல்நலம் பெற்று திரும்பணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். நீதி வந்து திமுக அரசு நுழைய விட மாட்டேங்குது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடையா இருக்குது திமுக அரசு தான் சொல்லி அதான் சமூக நீதி பேசுற மாநிலத்தினுடைய முதல்வர் ஒவ்வொன்னா கேள்வி கேட்க முடியும். இந்த சமூக நீதி இந்த மாநிலத்துல நீங்க எப்படி பின்பற்றிட்டு இருக்கீங்க? கம்ப்ளீட்லி ஒரு ஹிப்போக்ரசி தான் இவங்க பேசுற சமூக நீதி. சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு செய்ய முடியும், செய்வதற்கு இவர்களுக்கு மனமில்லை. அப்ப சமூக நீதி வந்து மத்திய அரசு எடுக்கட்டும் ஏன் சொல்றாங்க? அப்ப மட்டும் சமூக நீதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமல்படுத்தணுமா? ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? இதெல்லாம் காதுல பூசுத்துற வேலை. இப்ப விஸ்வகர்மா திட்டம் வருதுன்னு எங்க பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் நல்ல பெயர் கிடைத்துக்கூடும் அப்படிங்கறதால அந்த வைத்தறிச்சல்ல இது சமூக நீதிக்கு எதிரான திட்டம் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க பேசுறது அத்தனையும் வெறும் பிதற்றல், வெறும் வந்து வார்த்தை ஜாலம் தான். உண்மையான சமூக நீதி அங்க எதுவுமே கிடையாது.